Dear students, good morning. Non-finite verbs பார்த்துருக்கோம். Non-finite verb and finite verb அப்படின்றத level 2லயே பார்த்துருக்கோம். செகண்ட் புக்கில் டென்ஸை சொல்லாட்டா non-finite verb. டென்ஸை சொன்னால் finite verb. டென்ஸை சொல்லாட்டா non-finite verb. டென்ஸ் நான் அர்த்தம் ப்ரெசென்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். பன்னெண்டு டென்ஸ் படித்தோம் இல்லையா? பன்னெண்டு டென்ஸ் ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 26 டென்ஸ் சொல்லிச்சுன்னா finite verb. சொல்லாட்டா non-finite verb. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 58, 59 பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 58, 59 பார்த்துக்கோங்க. புக்கு கொண்டு வந்திருக்கீங்களா கையில்? ஒவ்வொரு கிளாஸ்லையும் புக் எடுத்து வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டா லாங் ஃபீஸ் போட்டு கொண்டு சொல்லிருக்கேன். கிரீன் கலர் புக் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் லெவல் 4க்கு. அதையும் கொண்டு வந்துருக்கீங்களா? வெரி குட். ரஃப் நோட் எழுதுகிற வேலையே கிடையாது. புக் கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அதில் எழுதுங்க. பென்சில் எழுதுங்க ஆன்சர். ரைட். இந்த சாப்டர்ல வருவதை வந்ததை பார்ப்போம். வருவதை வந்ததை ஃபைனைட் வெர்ப்னா டென்ஸ் சொல்லும். வருகிறான், வந்தான், வருவான், வந்து கொண்டிருக்கிறான், வந்து கொண்டிருந்தான், வந்து கொண்டிருப்பான். கம்ஸ், கேம், வில் கம், இஸ் கமிங், வாஸ் கமிங், வில் பி கமிங். 12 டென்ஸ் சொன்னா இல்லையா? நம்ம எல்லாருமே தெரியும் லெவல் 1ல. மறுபடியும் டவுட் வந்தால் டென்ஸ் கன்சால்டேட் எடுத்து பாருங்க. லெவல் 1ல டென்ஸ் கன்சால்டேட் எடுத்து பாருங்க. வருவதை அப்படின்னா கமிங், வந்ததை அப்படின்னா ஹேவிங் கம். இது நான் ஃபைனைட் வெர்ப். டென்ஸை சொல்லாது. ஆனால் ஜாடமணியாக we can understand. இன்டைரக்டாக டென்ஸை புரிஞ்சுக்க முடியும். வருவதை அப்படின்னு வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் டென்ஸ் அர்த்தத்தை கொடுக்கும். வந்ததை அப்படின்னு வந்ததுக்கு பாஸ்ட் டென்ஸோட அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ வாக்கியமாக படிக்கும் போது புரிஞ்சது. சாரிங்க. சிவதாஸ் அவனுடைய மகன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 58, 59 பார்த்துட்டாங்க. சிவதாஸ் அவனுடைய மகன் சாராய கடையிலிருந்து வெளியே வருவதை கவலையுடன் பார்க்கிறார். இந்த வாக்கியத்துல ரெண்டு வாக்கியம் சேர்ந்து இருக்கு. சிவதாஸின் மகன் சாராய கடையிலிருந்து வெளியே வருகிறார். சிவதாஸ் அதை கவலையுடன் பார்க்கிறார். சாராய கடையில் வெளில வருது யாரு? சிவதாசுடைய மகன். வெளியில வருது சிவதாசுடைய மகன். கவலையோட பார்க்கறது யாரு? சிவதாஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸ்க்கு வெவ்வேறு சப்ஜெக்ட். ரெண்டு சென்டென்ஸ்க்கு வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது லெவல் 2 எடுத்து பாருங்க. சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது ரெண்டு சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்தால் சபார்டினேட் கிளாஸ்க்கு சப்ஜெக்ட் வெவ்வேறு சப்ஜெக்டாக இருந்தால் சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போடணும்னு சொல்லிருக்கு. கவனிங்க. இப்படி சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போட்டு என்ன சார் அர்த்தம்? தனி அதிலே எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு. லெவல் 2 எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கு நிறைய. புரியுதா? கவனிங்க. சிவதாஸ் தன்னுடைய மகன் சாராய கடையிலிருந்து வெளியே வருவதை கவலையுடன் பார்க்கிறார். சிவதாஸ், இந்த கவலையுடன் இருக்குல்ல, இது சிவதாஸ் வேர்ப் பக்கத்து வேர்புக்கு முன்னாடியே போட்டிருக்கு. பின்னாடி எங்கேயும் போட்டு கஷ்டப்படாதீங்க. அப்புறம் இந்த வரையில வேற எங்கேயாவது போத்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு வேர்ப் இருக்கிறதுனால ரெண்டாவது ஒர்க்கா நான் ஃபைனைட் வெர்பா இருப்பாருங்க. இதை மாடிஃபை பண்ற மாதிரி ஆயிடும். அதனால be cautious while you use the adverb for two different subjects and two different verbs. சிவதாஸ் worriedly watches, கவலையுடன் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? his sons coming out the wine shop, தன்னுடைய மகனுடைய வைன் ஷாப்பிலிருந்து சாராய கடையிலிருந்து வெளியே வருவதை பார்க்கிறார். his son சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் சிவதாஸ், இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் சிவதாஸ் சன், அதாவது his son. வெவ்வேறு சப்ஜெக்ட்ன்றதுனால சப்ஜெக்ட் போட்டு அப்பாசிட்டி போட்டு எஸ் போட்டு பக்கத்தில் verb ஜெரண்ட் கம்மிங் அவுட் த வைன் ஷாப். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். புற்றில் இருந்து அந்த கொடிய நாகம் அரசியனுடைய வைர மாலையுடன் வெளியே வந்ததை வீரர்கள் பார்த்தனர். வருவதை கமிங், வந்ததை ஹேவிங் கம். புரியுதா? வருவதை பிரசன்ட் டென்ஸ், வந்ததை பாஸ்ட் டென்ஸ் என்று அர்த்தம் கொடுக்கும். வருவதைன்றது பிரசன்ட் டென்ஸ் கிடையாது, பிரசன்ட் டென்ஸோட அர்த்தத்தை கொடுக்கும். வந்ததைன்றது பாஸ்ட் டென்ஸோட அர்த்தத்தை கொடுக்கும். வருவதை வந்ததை ரெண்டுமே நான் ஃபைனைட் வெர்ப். டென்ஸை சொல்லாது. புற்றிலிருந்து அந்த கொடிய நாகம் அரசியனுடைய வைர மாலையுடன் வெளியே வந்ததை வீரர்கள் பார்த்தனர். இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதணும்னா ஆல்ரெடி நோவல் முதல்ல சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எது? வர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேளுங்க. ஏன்னா ரெண்டு வாக்கியம் இருக்கு.
வீரர்கள் பார்த்தனர் அப்படின்னு ஒரு வாக்கியம். புற்றிலிருந்து அந்த கொடிய நாகம் அரசனுடைய வைரமாலையுடன் வெளியே வந்தது அப்படின்றது ஒரு வாக்கியம். ரெண்டு தனித்தனி வாக்கியம் சேர்த்து ஒரே வாக்கியமாக சொல்ல போகிறோம். அதனால எத்தனை வாக்கியம் இருந்தாலும் சிம்பிள் சென்டென்ஸில் எத்தனை வர்ப் இருந்தாலும் நாட் வர்ப் இருந்தாலும் சென்டென்ஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் கடைசி வார்த்தை தான் வர்ப். வர்ப் எது? பார்த்தனர். யார் பார்த்தனர்? வீரர்கள் பார்த்தனர். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் உங்களுக்கு, தமிழை பொறுத்த வரைக்கும் வர்ப்புக்கு முன்னாடியே சப்ஜெக்ட் போகணுன்னு எந்த கட்டாயம் கிடையாது. இடம் மாறி கூட இருக்கும். நம்ம தாய்மொழி இந்த இடத்துல சென்டென்ஸ் பாருங்க, சப்ஜெக்ட் இங்க இருக்கு, சிவதாஸ் பார்க்கிறார். இந்த இடத்துல பாருங்க சப்ஜெக்ட் வீரர்கள் பார்த்தனர், வர்ப்புக்கு முன்னாடி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. வீரர்கள் புற்றிலிருந்து அந்த கொடிய நாகம் அரசியனுடைய வைரமாளுடன் வெளியே வருவதை பார்த்தன் அப்படின்னு சென்டென்ஸ் சொல்லலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை தேடி எடுத்து போகணும். வர்ப்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேளுங்க, அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை போடுங்க, சப்ஜெக்ட் போட்டோடனே வர்ப்பு போடுங்க. சப்ஜெக்ட் அது வீரர்கள், சப்ஜெக்ட் போட்டாச்சு. இந்த சோல்ஜர்ஸ் வீரர்கள் என்ன செய்தனர், அதான் வர்ப்பு. பார்த்தனர். சா the soldiers saw, வீரர்கள் பார்த்தனர். எதை பார்த்தனர்? wild snakes, ஒரு கொடிய நாகம், having come out the hole, புற்றிலிருந்து ஒரு கொடிய நாகம் வெளியே, ஹோல்னா புற்று, வேற ஒன்று இல்லை, the hole with the queen's diamond necklace, அரசியினுடைய வைரமாலையுடன் புற்றிலிருந்து வெளியே வந்ததை வீரர்கள் பார்த்தனர். புரியுதா? The soldier saw a wild snakes having come out the hole with the queen's diamond necklace. நல்லா கவனிங்க, ரெண்டு சென்டென்ஸ் வெவ்வேறு சப்ஜெக்ட் இருக்கிறதுனால வைல்ட் ஸ்னேக்ன்றது சப்ஜெக்ட் பக்கத்தில் அப்பாசனி போட்டு எஸ் போட்டுருக்கு. புரியுதா? சரி, அப்புறம் வேற என்ன சொல்றது? இந்த ஏ வைல்ட் ஸ்னேக் மேல த வைல்ட் ஸ்னேக் கூட போட்டுருக்கோம். உங்க இஷ்டம். ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு, இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கதையை சொல்லிகிட்டே வரும்போது அந்த பாம்பை பற்றி கதையில் ஏற்கனவே சொல்லுவோம். காக்கா போய் நரிக்கிட்ட சொல்லும் தன் கஷ்டங்கள்லாம் சொன்னோடனே நரி வந்து it would give advice. அப்படி இருக்கும்போது அந்த பாம்பை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கதையில இருக்கும்போது ஏக்கு பதிலாக தீ போட்டு கூட சென்டென்ஸ் சொல்லலாம். நம்ம இஷ்டம் தான். புரியுதா? சரி, இந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் கிடையாது. இஸ் போடுறதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆர்டிகல் கிடையாது. புரியுதா? உடையேன்னு வந்ததுன்னா முன்னாடியோ பின்னாடியோ ஆர்டிகல் கிடையாது. அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடியோ பின்னாடியோ ஆர்டிகல் உண்டு. இந்த பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா முன்னாடியோ பின்னாடியோ ஆர்டிகல் கிடையாது. தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. டீட்டெயிலாக லெவல் 2ல ஆர்டிகல்ஸ் நடத்திட்டு சாப்டர் புரிஞ்சுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 58, 15 பார்த்துக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இட் இஸ் நாட் கம்பல்சரி ஃபார் ஆல் ஆஃப் யூ டு வாட்ச் ஜாயின் அவர் கிளாஸில் சேர்ந்து படிக்கணும் டைம் கிடையாது. வீடியோ பார்த்தாலே புரியும். நம்மள்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணுறவங்க, ஏற்கனவே ஜாயின் பண்ணுறவங்க, ஆன்லைனில் கிளாஸ் பார்க்குறவங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் வந்தோ டியூஷன்லேயே வந்தோ ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் வந்தோ சென்டென்ஸ் எழுதுவாங்க வீடியோ பார்த்து. அவங்களுக்காக நான் பேஜ் நம்பர் சொல்கிறேன் 58, 59 அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கோ அந்த நம்பருக்கோ யூ மே கான்டாக்ட். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா? பேஜ் நம்பர் 58, 59. ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.